Hello friends, welcome to Chennai Super Kitchen. நம்ம குக்கிங் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்க எல்லாரும் அக்கா என்னக்கா குக்கிங் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ரெசிபி கூட பண்ணி தரல, எங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக தான் எங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை. இது என்னன்னா கிளிச்ச மீன் வறுவல். இது வந்துட்டு கடல் மீன். இன்னைக்கு இந்த மீனை தான் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ 2 லெமனோட ஜூஸை புளிஞ்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலை. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மசாலா கலந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்படி நில்லுங்க, நீங்கள் தான் மறைச்சு நின்றுருக்கீங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துடலாம். எதில் சேர்க்கலாம்? நான்வெஜ் சாப்பிடாத வாழ்க்கை வாழ்றதுக்கு இதுதான்டா நிறைய பேர். நீ வெஜ் சாப்பிட்டு பழகிட்டாலே நான்வெஜ் சாப்பிட முடியும். இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பசங்கள்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதனால 5 நிமிஷம் ஊற வைக்கிறேன். நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீனெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம வறுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லா மீனையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீனெல்லாம் பரட்டி போட்டுடலாம். போட்டுங்க. மீன் வியாபாரம் பண்றாங்க, வருஷத்துக்கு 2 வரும். இப்ப மீனெல்லாம் பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம அடுத்த பேட்ச் மீனை பொரிச்சிடலாம். இது வந்து எங்க மொட்டை மாடியில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மீன் செகண்ட் பேட்ச் வெந்துட்டு இருக்கு. பசங்கள்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீன் பொரியட்டும். இப்போ
வா கிட்டி மாடனே. நீ அப்படியே வாங்கிடா கேட்டா. இது அங்கேயே அது மூஞ்சி இருக்கா? சூப்பரா இருக்கு. சென்னை சூப்பர் கிச்சனை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் ஆமா, கமெண்ட் இல்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இப்ப பசங்க எல்லாருமே வந்துட்டு ஃபிஷ் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் தானடா? ஆமா. காசு கொடுத்து சொல்ல வச்சுன்னு நினைக்காதீங்க, நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த மீனை வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய். லைட் போடலாம். ரெடி. இந்த பையன் இப்பதான் மீன் போட்டு பழகிட்டு இருக்கான். நல்லா பாத்துக்கோ. வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படியே கண்டினியூ பண்ணு. இந்தாண்டவா ராவி. பசங்க இப்பதான் பழகிட்டு இருக்காங்க. நல்லா பழகுறாங்க. அதுதான் சொல்றேன். ரோலி இப்ப லைட்டிங் கரெக்டா இருக்குடா. அந்த மீன் எடுத்து வரவங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எல்லாமே வரும். சிஎஸ்கே கிச்சனோட ஸ்டார் பிளேயர், ஸ்டார் ஈட்டர் எல்லாமே மிஸ்டர் கீர்த்திவாசன். மூஞ்ச காமிடா மிஸ்டர் கீர்த்திவாசன் வந்து மூஞ்ச காமி கொஞ்சம் வெக்கப்படுறாரு.